சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட 2 ஊராட்சிகளிலும் நூலகம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், சோழிங்கநல்லூர் தொகுதி புனித தோமையர் மலை ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நூலகம் அமைக்க அரசு முன்வருமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஐ. பெரியசாமி, ஊரக பகுதிகளில் நூலகம் அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் என்பதனால் அந்த பணியை அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள 12,110 ஊராட்சிகளில் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், புனித தோமையர் மலை ஒன்றியத்தில் உள்ள 2 ஊராட்சிகளிலும் நூலகம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். வாசல் ஊராட்சி மற்றும் ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியில் இந்த 2 ஊராட்சிகளில் நூலகம் அமைக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு, மேலும் சித்தாலப்பாக்கம், பெரும்பாக்கம் ஊராட்சிகளில் பகுதி நேர நூலகம் இயங்கி வருகிறது. எனவே அந்த நூலகத்தை முழு நேர நூலகமாக மாற்றி அமைக்க வேண்டும். நன்மங்கலம், கோவிலம்பாக்கம் மற்றும் மேடவாக்கம் ஊராட்சி பகுதியில் உள்ள நூலகங்கள் தற்காலிக கட்டிடத்தில் இயங்கி வருகின்றன. ஆகவே அந்த நூலகங்களுக்கும் சொந்த கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டு புவிசார் மையம் அமைக்க வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அது சம்பந்தமாக நான் அலுவலரை கலந்து இந்த துறையின் மூலமாக செய்ய முடியும் என்றால் கண்டிப்பாக அது கட்டித்தரப்படும்.